பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் காஸ்பல் பிரேயர் மினிஸ்ட்ரேஷன் சார்பாக இயேசுவின் வார்த்தை இன்று என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருளானது பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது. இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்காது, இருள் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது. ஏன்னா ஆதியாக முதல் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று. அங்க மேல பார்த்தீங்கன்னா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அப்ப இருள் இருக்கிற இடத்துல ஒழுங்கின்மை இருக்கும், வெறுமை இருக்கும். ஆனால் ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஒளி இருக்கும். ஒளி இருக்கிற இடத்துல ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள், சந்தோஷத்தை காண்பார்கள். பாருங்க, யோபு பக்தன் சொல்லுகிறான், நான் நன்மைக்காக காத்திருந்தேன், எனக்கு தீமை வந்தது என்று யோபு 30:26 வாசிக்கிறோம். ஆனா தாவீது சொல்றாரு, எனக்கு இருளும் வெளிச்சமாய் இருந்தது என்று. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் துதிக்கிறவனாய் இருக்கின்ற பொழுது அவனுக்கு இருளும் வெளிச்சமாய் இருக்கும். ஒரு மனிதன் இயேசுவுக்கு நன்றி சொல்கிற பொழுது அங்கே இருளும் வெளிச்சமாகும். ஆனால் ஒரு மனிதன் ஆண்டவரை விட்டு தூர போகின்ற பொழுது வெளிச்சமும் இருளாக இருக்கும். இப்படிதான் மோய்சன் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வருகிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாய் இருந்தது, ஆனால் பார்வோன் மக்களுக்கோ இருளாய் இருந்தது. பார்த்தீர்களா? ஆண்டவர் இல்லாதவர்களை உருவாக்கி கொடுக்கிற தேவன். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருள் போன்ற சூழ்நிலைகள் இருக்கலாம், அல்லது சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், அல்லது உங்களை எதிர்த்து போராடுகிற பிசாசின் கிரியைகள் உங்களை அழிப்பதற்கு துடித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், ஆண்டவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அதே ஏசாயா 60:1 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நாம தேவனோடு நடக்கின்ற பொழுது இருளும் நமக்கு வெளிச்சமாய் மாறும். நாம் தேவனை விட்டு தூர போகிற பொழுது வெளிச்சமும் இருளாக இருக்கும். பிரியமானவர்களே, நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் நினைக்கலாம், நம்ம எங்க வெளிச்சமா இருக்கிறோம். இல்லை, ஆண்டவர் உங்களை வெளிச்சமாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய குறைகளை நிறைவாக்க விரும்புகிறார். உங்களுடைய குழந்தைகளை அவர் உயர்த்த விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இருள் ஜனங்களையும் காரிருள் பூமியையும் மூடுகின்ற பொழுது நீர் வெளிச்சமாக ஒளியாக வந்து ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க வைப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு நடக்கின்றவர்களாக, உம்மை துதிக்கின்றவர்களாக, உம்மை மகிமைப்படுத்துகின்றவர்களாக வாழ, அதன் மூலம் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தடைகளை மாற்றி போடும், நீர் பலப்படுத்தும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் எடுத்து பயன்படுத்துவீராக. அவங்களுக்குள்ள இருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறட்டும், சமாதானம் உண்டாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.